அதனுடைய சிறப்பு பதிவுகள நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, ஆடி அமாவாசை பதிவு. இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள், இதுல எப்படி வழிபாடு பண்ணணும்? யார் யார் பண்ணணும்? என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிற நெறைய கேள்வி உங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்குமான பதிலா இந்த பதிவு கண்டிப்பாக அமையும். வாங்க பதிவுக்குள்ள போலாம். அமாவாசை பத்தி நம்ம நெறைய பேசிட்டோம். YouTubeல நான் வீடியோ போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நெறைய வருஷங்கள் தொடர்ந்து நான் சொல்லிட்டேன். ஆனாலும் நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த அமாவாசை கண்டிப்பா இருக்கணுமா? சமீபமா தான் எங்க வீட்ல ஒரு அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனாலும் நாங்க இந்த அமாவாசை விரதம் இருக்கணுமா? அப்படின்னா, நீங்க ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமாவாசைக்கு 1 நாளைக்கு முன்னாடியோ, 2 நாளைக்கு முன்னாடியோ, 3 நாளைக்கு முன்னாடியோ, அந்த வாரமோ, இல்ல அந்த மாசமோ, எப்ப எந்த ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்திருந்தால் கூட, ஆடி அமாவாசையோ, அல்லது புரட்டாசி அமாவாசையோ, மகாலய அமாவாசைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி தை அமாவாசை, எந்த விசேஷமான அமாவாசை வந்தாலுமே, அந்த அமாவாசைய நாம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு. அதனால இந்த அமாவாசைகளை தவிர்க்காமல் நாம ஒவ்வொரு அமாவாசையும் வழிபாடு செய்யணும். இப்ப அதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த அமாவாசை வழிபாடு செய்றதுனால, நம்ம முன்னோர்களுக்கு ஏதோ பலன் பலன்னு சொல்றாங்களே, அது முன்னோர்களுக்கு பலனா? நமக்கு பலனா? நான் எப்பயுமே நெறைய விஷயங்கள உங்களுக்கு ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறேன். முன்னோர்கள் என்பவர்கள் யார்? நாம நல்லா இருக்கணும்னு நெனச்சா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார், பெரியவங்க, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா இந்த மாதிரி நம்முடைய உறவுகள் தான். அவங்களுக்கு நாம மாசத்துல ஒரு நாள் செய்யக்கூடிய இந்த நன்றிக்கடனான நாள நாம செய்றதுனால, நாம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்கள் ஒரு பிறவி எடுக்கலன்னா, அவர்களுக்கு அது போய் சேருமா? இல்ல அவங்க பிறவி எடுத்துட்டா, அவங்களுக்கு இது போய் சேராதா? இது யாருக்கு போய் சேரும்? இந்த மாதிரி கேள்விகள், குழப்பங்களுக்குள்ள நீங்க ஆளாகவே வேண்டாம். நாம நம்ம பெரியவங்கள மதிக்கிறோம். ஒண்ணும் இல்ல. ரொம்ப எளிமையா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வயசான காலத்துல அம்மாட்டயோ, அப்பாட்டயோ நீங்க போயி, "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீங்க சாப்பாடு குடுக்குறீங்க, சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. "என் புள்ள என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுச்சு" அப்படின்னு அவங்க நினைக்கும்போதே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு சாப்பாட்ட வச்சு, "இது உங்களுக்காக நான் வச்சது" அப்படின்னு நீங்க அவங்கள நினைக்கும்போது, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அல்லது அவர்களுக்கு செய்தோம் என்கின்ற நிறைவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் தரும். அதனால தான் பெரியவங்க இந்த அமாவாசைய தள்ளக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு தான் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நம்மள நோக்கி வந்து, நாம எப்படி இருக்கிறோம்னு பார்த்துட்டு, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால தான், இந்த நாள்ல கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய தலங்களுக்கு ரொம்ப விசேஷம். நதிக்கரைகள்ல இருக்கக்கூடிய தலங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்குலாம் நம்மளால போகவே முடியாது. அதனால அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. கூட்டத்தை எதிர்த்து நான் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருவேங்கிறவங்க எல்லாம் போலாம். இல்ல, கூட்டம்னாலே எனக்கு ரொம்ப அலர்ஜிங்க. என்னால கடல் பக்கம் இருக்கிற கோயிலுக்குலாம் சத்தியமா முடியாது அப்படிங்கிறவங்க, உங்க ஊர்ல இருக்கிற கோவில்ல நீங்க போய் குடுக்க முடிஞ்சா குடுத்துட்டு வாங்க. அதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லம்மா, நாங்க வீட்ல தான் குடுக்க முடியும் அப்படின்னாலும் தாராளமா குடுங்க. இப்ப இந்த அமாவாசை விரதத்த பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன்னு நம்புறேன். யாரெல்லாம் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் குடுக்கணும், விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப இந்த தர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்றபோது, அதுல 2 வகையான தர்ப்பணம் உண்டு. ஒன்று பிதுர் தர்ப்பணம், இன்னொன்று காருண்ய தர்ப்பணம். பிதுர் தர்ப்பணம்னா யாருக்கு செய்யிறோம், எதுக்கு செய்யிறோம், எந்த நாள்ல செய்யிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்றது. காருண்ய தர்ப்பணம்னா எப்ப இறந்தாங்கன்னு தெரியாது, திதி என்னன்னு தெரியாது. அவங்க